இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், 4 விஷயங்கள் உடலுக்கு பலம் தரும். அதாவது யார் இந்த 4 விஷயம் செய்கிறார்களோ அவர்களுடைய உடம்பு பலமாக இருக்கும் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது மாமிசம் உண்பது, நான்வெஜ் சாப்பிடுவது. இரண்டாவது நறுமணம் பூசுவது, அத்தர் சுர்மா போன்ற விஷயங்கள் பயன்படுத்துறது. மூன்றாவது அதிகமாக குளிப்பது, வாரத்தில் ஒரு நாள் இல்லாமல் மாதத்தில் ஒரு நாள் இல்லாமல் தினந்தோறும் குளிக்கிறது. நான்காவது காட்டன் உடை அணிவது, பாலிஸ்டர் துணியெல்லாம் போடாமல் காட்டன் துணி அணிவதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உடலில் பலத்தை தருகிறான் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னும் 4 விஷயங்கள் பார்வையை அதிகப்படுத்தும். முதலாவது காபாவை பார்ப்பது, அல்லாஹுடைய வீடாகிய காபா ஷரீஃபை பார்ப்பது. இரண்டாவது உறங்கும்போது சுரும இடுவது. மூன்றாவது பச்சை தோட்டங்களை பார்ப்பது. இன்றைக்கு பச்சை தோட்டங்கள் எங்கேயாவது தான் பார்க்க முடிகிறது. மூன்றாவது பச்சை தோட்டங்களை பார்ப்பது. நான்காவது சுத்தமான இடங்களில் அமர்வது, வீடு சுத்தமாக வைத்த அந்த இடத்தில் உட்கார்ந்தோம் என்பதாக சொன்னார் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். இந்த 4 விஷயங்கள் யார் செய்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய பார்வை அதிகப்படுத்துகிறான் என்பதாக சொல்லியுள்ளார்கள். அடுத்தபடியாக 4 விஷயங்கள் அறிவை அதிகப்படுத்தும். 4 விஷயங்கள் அறிவை அதிகப்படுத்தும். முதலாவது வீண் பேச்சுகளை தவிர்ப்பது, வீண் பேச்சு இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் அறிவு வளரும். இரண்டாவது மிஸ்வாக் செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிவை அதிகப்படுத்துகிறான். மூன்றாவது நல்லோர்களின் சபையில் அமருவது, அல்லாஹ் அக்பர், கெட்ட நண்பர்கள் இல்லாமல் நல்ல நண்பர்களுடைய சபையில் அமருவது. நான்காவது உலமாக்களை கண்ணியப்படுத்துதல், உலமாக்களுக்கு கண்ணியப்படுத்தணும் என்பதாக சொன்னார். இந்த 4 விஷயங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய அறிவை அதிகப்படுத்துகிறான் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதே போன்று 4 விஷயங்கள் ரிஸ்கை அதிகப்படுத்தும். பொதுவாக புலம்போது உண்டு, ரிஸ்க் இல்லை என்பதாக சொல்கிறாங்க. இப்போ ரிஸ்க் அதிகப்படுத்த வேண்டும் என்பதாக சொன்னார், நம்முடைய ரிஸ்கில் பறக்கத்த வேண்டும் என்பதாக சொன்னால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள் 4 விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். முதலாவது தஹஜ்ஜுத் தொழுக வேண்டும். அல்லாஹ், முதலாவது தஹஜ்ஜுத் தொழுக வேண்டும். தஹஜ்ஜுத் இன்றைக்கி நம்ம தொழுகிறோமா, ஃபஜர் தொழுகிறோமா என்ற ஒரு விஷயமே கேள்விக்குறியாக இருக்கிறது. இரண்டாவது அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறது, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறது. மூன்றாவது அதிகமாக சதகா செய்வது, அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தானம் தர்மம் செஞ்சுட்டே இருக்கும். 1 ரூபா இருந்தாலும் சரி, 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 10,000 ரூபாயாக இருந்தாலும் 1 கோடி இருந்தாலும் சரி. நான்காவது அதிகமாக விக்ர் செய்வது, அல்லாஹ் அக்பர். அதாவது ரிஸ்கை அதிகப்படுத்த வேண்டும் என்பதாக சொன்னார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கிலே பரக்கத்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இந்த 4 அமலை செய்ய வேண்டும். முதலாவது தஹஜ்ஜுத் தொழுகிறது, அதிகமாக தஹஜ்ஜுத் தொழுக வேண்டும். இரண்டாவது அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். மூன்றாவது அதிகமாக சதகா செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். நான்காவது அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். யார் இந்த 4 வேலைகள் அதிகமாக செய்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய ரிஸ்கிலே பரக்கத்து கொடுப்பான் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தின் மீது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.